Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். ஆசுதான பலகா. அம்மா இப்பவும் சொல்லற நான் உனக்கு குடுக்குறேன். குடுக்குறேன்னா யாரு எப்ப குடுக்குறது? ஆத்தா இன்னைக்கு நான் குடுத்துட்டேன், நாளைக்கு உனக்கு குடுப்பா. பெண் ஒருவர் பினான்ஸ் நிறுவனத்தில் கடன் வாங்கிய நிலையில் அந்த பணத்தை வசூல் செய்ய பினான்ஸ் ஊழியர் பெண்ணின் வீட்டிற்கு சென்றபோது சாமி வந்தது போல நடித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. காசுதான பாலகா, அம்மா இப்பவும் சொல்றேன், ஆத்தா இன்னைக்கு பணத்தை மக கிட்ட கொடுத்துட்டா அவன் நாளைக்கு உனக்கு பணத்தை கொடுத்துருவா, அது வரைக்கும் அவசரப்படாத பாலகா என அந்த பெண் சாமி வந்தது போல கொஞ்சம் கூட சிரிக்காமல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துள்ளார். இதனை கேட்டு வாசலில் நின்ற பினான்ஸ் ஊழியர் 3ஆம் தேதியிலிருந்து இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க என்று கோபம் அடைந்தார். அம்மா இப்பவும் சொல்லற நான் உனக்கு குடுக்குறேன். யாரு எப்ப குடுக்குறது? பொண்ணுகிட்ட இப்போதைக்கு கொடுக்க முடியல. ஆத்தா இன்னைக்கு நான் குடுத்துட்டேன், நாளைக்கு உனக்கு குடுப்பா, நீ வாங்கிட்டு போ பாலகா. அதற்கு அந்த பெண், ஆமா பாலகா, காசு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதை விடு என சமாளிக்க, அதற்கு அந்த பினான்ஸ் ஊழியர், நீ வீட்டுல இருந்துகிட்டு விடுன்னு சொல்லுவ, நான் தானே ஆபீஸ்ல திட்டு வாங்கிக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்றார். அவசரப்படாத. மூணாம் தேதி வீடு ரொம்ப நாள் ஆச்சு. நீ ஏன் சொல்ற பாலகா, இந்த ஆத்தாவே அதுக்கு ஒரு பதில் சொல்றேன் என சொன்ன அந்த பெண், என் பொண்ணுக்கு நான் கொடுத்துட்டேன், அவ உன்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நீ அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துக்கோ பாலகா என கூறினார். நீ ஏன் பதில் சொல்ற? அம்மா நான் சொல்றேன். என் பொண்ணுக்கு ஆத்தா நான் கொடுத்துட்டேன், என் பொண்ணு கையெல்லாம் உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துக்க பாலகா. அதுதான் எப்போ என பினான்ஸ் ஊழியரும் ஆவலோடு கேட்க, எப்போ நீ அவகிட்ட பணத்தை வாங்குறியோ அப்போ என வில்லங்கமாக அந்த பெண் கூறியுள்ளார். ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த பினான்ஸ் ஊழியர் இந்த பதிலை கேட்டு இன்னும் ஆத்திரத்தோடு, இது ஒரு பதில்னு இத வேற என்கிட்ட சொல்ற என்றார். ஆத்தா நான் கொடுத்துட்டேன், என் பொண்ணு கையெல்லாம் உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துக்க பாலகா. என் பொண்ணு கையில இருந்து பணம் எப்ப நீ வாங்குறியோ அப்ப உன் கைக்கு வந்து சேரும். ஆத்தா நான் சொல்றது அதுதானம்மா. என்ன சொல்ற ஆத்தா? ஆத்தா இதத்தான் சொல்றா, நாளைக்கு பணத்தை வாங்கிக்கோ பாலகா என அந்த பெண் வாழைப்பழ கதையைப் போலவே சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல, ஏன் நாளைக்கு அந்த பணத்தை ஆத்தாவை இன்னைக்கே கொடுக்க சொல்லு பாலகா என அவர் கேட்டுள்ளார். அதற்கு இப்போ சீராகத்தான் கொடுத்தேன், பணமாக கொடுக்கல என தப்பிக்க அந்த பெண் இன்னொரு கதையை அவிழ்த்து விட்டுள்ளார். அப்போது, ஏன் ஆத்தா நகையாத்தான் கொடுத்திருக்கீங்களா, பணத்தை வாங்கிட்டு இப்படி ஒரு கதை வேற என பினான்ஸ் ஊழியர் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றுள்ளார். அம்மா இன்னைக்கு கொடுத்திருக்க, நாளைக்கு என் பொண்ணு கையால நீ வாங்கிட்டு போ பாலகான்னு சொல்றேன். நாளைக்கு? ஆமா பாலகா. எத்தனை நாள் பாலகா இது? எத்தனை நாளா? இன்னைக்கு தானே சொல்றேன். இத்தனை நாளா? எத்தனை நாள் போயிருந்தா? இத்தனை நாளா அந்த பதில் சொன்னேன். என்ன சொன்னா குடுக்கறேன்னு. இன்னைக்கு என் பொண்ணுக்கு கொடுத்திருக்க, நாளைக்கு நீ வாங்கிட்டு போ பாலகா. என் பொண்ணு கொடுத்து இப்போ பொண்ணுக்கு கடை சொல்லு முதல்ல. என் பொண்ணு கையில இருந்து பணமா வந்து சேரல, கொடுக்க வேண்டிய சீரதான் கொடுத்திருக்க இன்னைக்கு. என் நகையா பணம் கொடுத்துருக்கியா? நாளைக்கு உன் கையில பணமா வரும் பாலகா. லோனை வாங்கி முடியாது ஒரு கதை. லோன் இல்ல, வாங்கின கடனுக்கு தான் எங்க அண்ணனுக்கு நீயே வட்டி கட்டிக்கிட்டு வர. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் பலரும் ஆத்தா விபூதி அடிச்சுட்டாங்க பாலகா என்றும், இது புது டெக்னிக்கா இருக்கே என்றும் கிண்டல் அடித்து கமெண்ட் செய்து வருகின்றனர். மேலும் சிலர், உனக்கென்னப்பா நீ பினான்ஸ் ஊழியர் ஜாலியா இருப்பேன்னு கேக்குறவங்க கிட்ட இந்த வீடியோ காட்டுங்க என்றும் மீம்ஸ் போட்டு வருகின்றனர். Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.